வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த டெட் தேர்வு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் எப்பொழுது வெளியாகும். எல்லாரும் மத்தியிலுமே ஒரே ஒரு கேள்விக்குறிதான் போயிட்டு இருக்கு. டெட் ரிசல்ட் வருமா வராதா, ரிசல்ட் வந்தா எப்படி எல்லாம் இருக்கும், யாருக்கெல்லாம் அந்த டெட் ரிசல்ட் பயனுள்ளதான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே யோசிச்சே இருக்காங்க. டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டுங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 5 இருந்து ஜனவரி 10 நிச்சயமா வெளியிட போறதா தகவல் வந்திருக்கு. சோ கவலையே பட வேண்டாம். டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டுகளை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். டிஎன் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட் அதி விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். ரிசல்ட்ல நிறைய பேர்த்துக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுதுங்க டிஎன் டெட்ல. சோ இந்த டிஎன் டெட்ல என்னதான் அந்த சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதற்கட்டமாவே டிஎன் டெட்ல பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 2ல ஏகாப்பட்ட குழப்பங்கள் நிலவுதுங்க. சோ இந்த டிஎன் டெட்டுடைய பேப்பர் 2ல நிறைய கேள்விகளுக்கு இன்னும் சரியான பதில்கள் இல்ல, சரியாவே இல்ல. கேள்விகளே நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டாகக்கூடிய கேள்விகளாகவே இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா அபிஷியலான ஆன்சர் கீஸ் பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ண போறாங்க. சோ அபிஷியல் ஆன்சர் கீஸ் டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு புதிய அப்டேட் டெட்ல வெளியாகும் என்று எதிர்பார்க்காது. டெட்டை பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க் அப்படின்றது அப்படின்னா தமிழ்நாட்டுல 82 இருக்குங்க. சோ இந்த 82ல இருந்து 75 மார்க் எடுத்தா பாஸ். சோ பாஸ் மார்க் உடைய விகிதத்தை பாத்தீங்கன்னா டெட்ல 75 எடுத்தா பாஸ் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கோரிக்கை வச்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த கோரிக்கை ஏற்கப்படும். அதி விரைவில் டெட்டுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ஏற்கப்படும். கவலையை விடுங்க மக்களே. ஆசிரியர் தகுதி தேர்வுல அடுத்தடுத்து ஒரு புதிய திருப்பங்கள் நாளுக்கு நாள் வெளியாகி கொண்டுதாங்க இருக்கு. ஆசிரியர்களுக்காகவே பாத்தீங்கன்னா டெட்ல சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட போறதா தகவல் வந்திருக்கு. சோ முதல்ல டிசம்பர் மாசத்திலே டெட்டுடைய முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா முடிவுகள் வெளியாகல, தாமதம் தான் ஏற்படுதுங்க. சோ டிசம்பர் மாசம் நவம்பர் 15-14 நடந்த தேர்வுடைய முடிவுகள் டிசம்பர் முதல் வாரத்துல வெளியாகும் என்று எதிர்பார்த்தது. சோ டிசம்பர் 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம், ஜனவரி முதல் வாரம். சோ இந்த ஜனவரி 5 இருந்து 10 டிஎன் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பொறுத்து அவன் பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வுல போனஸ் மதிப்பெண்கள் வழங்க போறாங்க நண்பர்களே. என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு சொல்றீங்களே, போனஸ் மார்க்னா எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்றதுதான். போனஸ் மார்க்னா எல்லாருக்குமே கொடுக்கறதாங்க மார்க். ஆனா அப்ஜெக்ஷன் டிராக்கர்ல 145 கொஸ்டின் பேப்பர் 2ல தப்புன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப அதுல ஒரு 10% ஆகுது, ஒரு 10 கேள்விகளாவது அதுல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் டிராக்கர் மூலமா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதிகபட்சம் 10, குறைந்தபட்சம் ஒரு 3ல இருந்து 10 கேள்வியாவது கிடைச்சா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிய செய்தியா இருக்கலாம். சோ தாமதத்திற்கான காரணமே இதுதான். இந்த ஆப்ஷனை அப்ஜெக்ஷன் டிராக்கரால மட்டும்தாங்க தாமதமாகுது. சோ இப்ப எதிர்பார்க்கப்படும் தேதிகள் எல்லாமே ஜனவரி 5 to 10 தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். டெட்டை பொறுத்த வரைக்கும் புதிய வடிவில ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போறாங்க. டெட்டோட சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.